இருக்கிறதுக்காக அவங்க எடுத்துகிட்டு போயிருக்கலாம். அது இல்லாமல் நம்ம என்ன வேறு எதுவுமே இந்த ஆஃபீஸு எங்கள் ஆஃபீஸே வந்து கிளாஸில் தான் எல்லாமே இருக்கும். வெரி டிரான்ஸ்பேரண்ட் ஆஃபீஸு. அதுக்காகவே சார் வந்து அது மாதிரி தான் எங்கள் ஆஃபீஸே வந்து வச்சிருக்கிறாங்க. என்னன்னா எவ்ரிதிங் ஹேஸ் டு பி டிரான்ஸ்பெரண்ட் அண்ட் எல்லாமே வந்து எதுவுமே வந்து சீக்ரெட்டிவாக இருக்கக்கூடாது தான். அதனால தான் இந்த இடத்துல வந்து எங்களுக்கு ஜஸ்ட் 1.5 hours தான் மேக்ஸிமம் எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க அந்த ரைட்டப்ஸ்னால தான் டைம் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ இட்ஸ் ஒரு 1 hour ஆர் 1.5 hours மேக்ஸிமம் எடுத்தாங்க. ஆனால் போலீஸ் அஃபீஷியல்ஸ் வந்து நல்லபடியாக தான் பேசினாங்க. அவங்கள வந்து நான் எதுவும் சொல்ல, அவங்க ரொம்ப மரியாதையாக பேசினாங்க. நாங்கள் கூட கேட்டோம், சார் இவ்வளோ நேரம் நீங்கள் வெயிட் பண்ணீங்களே, ஏன்னா அவங்களும் வந்து அட் அ டைம் 2 பேருமே ஒரே டைமில் வந்துட்டாங்க. ஆஃபீஸுக்கும் வீட்டுக்கும் சர்ச் வந்து ஒரே டைமில் வந்துட்டாங்க. ஸோ இவங்க அத்தனை நேரம் வரைக்கும் வெயிட் பண்ணினாங்க. இன் தட் வே ஐ ரியலி அண்டர்ஸ்டாண்ட். போலீஸ் அஃபீஷியல்ஸ் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்க கதவை உடைக்காம அவங்க வந்து வெயிட் பண்ணியிருக்கிறாங்க எனக்காக. ஏன்னா வீட்டில் வந்த எங்கள் போலீஸ் அஃபீஷியல்ஸ் கிட்ட நான் ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிட்டேன், சார் நீங்கள் சொல்லுங்கள் சார், அவங்க கிட்ட சொல்லுங்க, நான் ஒரு ஆள் தான் இருக்கிறேன், இங்கிருந்து தான் நாங்கள் மூவ் பண்ணணும், அதனால நீங்கள் வெயிட் பண்ண சொல்லுங்க சார், ஆஸ்க் தேம் டு வெயிட். ஆனால் அவங்களும் பேஷண்ட்டாக வெயிட் பண்ணினாங்க. அண்ட் இப்போ தான் அது முடிஞ்சிச்சு. என்னோட வாழ்வாதாரம் இன்னைக்கு என்னோட ரெட்பிக்ஸ் சேனலில் எத்தனை மணிக்கு வீடியோஸு நான் செய்த வீடியோ வந்து அப்லோட் ஆகும்னு எனக்கு தெரியாது. நாங்கள் யார்கிட்ட இருந்து எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கி யூஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியாது. 13 வருஷமா நான் எங்கள் வீட்டுக்காரு கஷ்டப்பட்டு ரொம்ப நேர்மையாக நடத்தி வரும் இந்த ரெட்பிக்ஸ் மீடியாவை வந்து முடக்கணும்னா எனக்கு தெரியல. நடுநிலையாக செய்திகள் கொடுக்கிற எங்கள் வீட்டுக்காரு ரொம்ப நேர்மையாக அவர் வந்து மக்களுக்காக இன்ஃபர்மேஷன்ஸை கேதர் பண்ணி கொடுக்குறாங்க. எல்லா இடத்துலையும் மிஸ்டேக்ஸ் நடக்கலாம், ஐ அக்செப்ட் இட். ஆனால் அந்த மிஸ்டேக்ஸுக்காக ஒரு என் ஹஸ்பண்டை மட்டும் பனிஷ் பண்ணாமல் மொத்த ஃபேமிலியும் பனிஷ் பண்ணுறது பெரிய பெரிய குற்றம். ஃபார் எக்ஸாம்பிள், என் பொண்ணுக்கு நான் இன்ன வரைக்கும் கால் பண்ணவே இல்லை. ஏன்னா என்னோட ஃபோனை வந்து அவங்க எடுத்துட்டாங்க. சர்ச் வாரண்ட் அப்போ வந்து யூ கேனாட் யூஸ் அ ஃபோன். அப்போ அந்த ஃபோனை வந்து எடுத்தனால என் டாட்டருக்கு மார்னிங்லேருந்தே நான் இன்னும் கால் பண்ணலை. I didn't call still my daughter. I didn't tell her what is the condition or what is the situation prevailing here with me. So இது எல்லாமே எப்படிங்க ஒரு லேடி, ஒரு மதர் எப்படி இதை வந்து என்னால் அண்டர்கோ பண்ண முடியும்? ஏற்கனவே என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் ப்ரிசனில் இருக்கிறாங்க. அவங்க எப்போ வருவாங்கன்னு தெரியாது. அவர் எந்த வித தகவலும் எனக்கு சொல்லிட்டு போல. இந்த மீடியாவை நான் எப்படி நடத்தணும், யாரோட ஹெல்ப் கேட்கணும், எதுவுமே எனக்கு தெரியாமல் நான் பட் ஐ ஹாவ் டு ரன் த ஷோ. ஹவு ஐ எம் கோயிங் டு டூ இட். ஸோ இதுக்கு வந்து இன்னைக்கு நான் சொல்கிறேன்,